பொஞ்சி வந்த மங்கை இவள் உங்கரம் நிறைந்த தும்பும் புஞ்சிருந்த மங்கை இவள் இந்த உலகிங்கு ஏன் வந்தார் அந்தரம் மிகுந்து தேவர் துதி முழங்கி வரும் அந்தரம் மிகுந்து தேவர் துதி முழங்கி வரும் இந்திரன் வணங்கும் எங்கள் கந்தசாமிக்கே தகுந்த இந்திரன் வணங்கும் எங்கள் கந்தசாமிக்கே தகுந்த சுந்தரம் நிறைந்த தும்பும் ஒன்று வந்த மங்கை இவள் இந்த உலகிங்கு ஏன் வந்தாள் ஏன் வந்தாள் ஏன் வந்தாள் அரோகரா பச்சமல சாமி ஒன்று உச்சிமலை ஏறு பச்சமல சாமி ஒன்று உச்சிமலை எடலா தம்பி மேலும் கொஞ்சம் எதமா போட தாளம் உன்னை சொல்லி குத்தமில்ல யாரு வந்து சுத்தமில்ல சொல்லி கொடுத்தமில்ல யாரு பாட்ட பாடுத்த நாடகத்தை ஓட்டுறேன் எடலா தம்பி மேலும் கொஞ்சம் எதமா போட தாளம் எடலா தம்பி மேலும் கொஞ்சம் எதமா போட தாளம் நடிகர் உள்ள போய் படுக்கலாம் நெளிக்கலாம் புரளலாம் வீடியோ காலில் யார்ட்டையும் பேசலாம் இந்த பக்கம் மேலக்காரன் நினச்சாத்தே எனக்கு வயிற்றுச்சலாக இருக்கு மணப்பாறையில் 12 மணிக்கு மேலே பசு கிடைக்காதவங்க உட்காந்துருப்பாங்க ஐயா அடுத்த பிறவின்னு ஒன்று இருந்தா நடிகர் உரம் பக்கமேல கலைஞராக உருவாகணும் நீங்கள் 4 பேரும் நடிகராக வரணுமியா அப்படி வந்தாலும் நீ எமயம் போடு நீ டான்ஸு போடு நீ ராசவாட்டியா ராசவாட்டு சித்திரகுப்தனில் உடனே தூக்கி போட்டு குத்துறேன் இங்கே சேச்சி மணிக்கு எவ்வளோ வாங்குறாங்க 1000 ரூபாயா 1300 நான் தர்றேன் ஒரு சேஜிபி வர சொல்லி இந்த பூரா டோசர் பண்ணி இங்கே கொண்டு வர முடியுமா ப்ளீஸ் சாமியார் வந்தார் நல்ல பையன்தான் ஆனால் சாமியார் மண்டை சரியில்லையாடா திருகாணி மாதிரியே இருக்கே என்ன சாமியார் கறி குழம்பு சாப்பிட்டு நாரத வேஷம் போட்டால் சாமியாரா பத்தி பரவசமாக இருக்கணும் அதுவும் நாட்டுக்கோழி நான் சந்திக்காத சாமியாரே கிடையாது நான் சந்தித்த சாமியில் இப்போ 3 பேர் டோல்கேட்டில் வெள்ளரி பஞ்சு விற்கிறாங்க இன்னும் 2 பேரும் நத்தத்தில் பலாப்பழம் வைக்கிறேன் ஆனால் நீ சம்பளம் இல்லாமல் போகிறவாரு இப்போ குறும்பி தறிக்க அறைய போகிறேன் எனக்கு இந்த ஆளுக்கு ஆகாதுங்க ஒரு நூலில் போயிடுச்சு பறிச்சு ஒரு பழனியப்பா தாத்தாதான் வள்ளியல்கிட்ட தர்க்கத்தை கொண்டு வந்தவர் பறிச்சு ஒரு பழனியப்பா தாத்தா செத்து போனாரா ஏடா கேதம் சொல்லவே இல்லை கேட்கலையோ அதுக்கப்புறம் 5.5 கட்ட ஆறுமுகம் மதுரை புதுக்கோட்டை முத்தப்பா ஆதி நாராயணே நீங்க நாடகத்துக்கு வந்தீங்களா 4 பேர் கேதம் சொல்லி வந்தீங்களா தயவு செய்து எந்திரிச்சு போறது நல்லது ஐயா அந்த பஞ்சாயத்து தீராத ஹைகோர்ட்டில் போட்டு பார்ப்போமா அண்ணே சும்மா இருண்ணே நீ பண்ண நான் நாரதரை செகலை கட்டி அரைஞ்சுவேன் அப்புறம் சாமியாரெல்லாம் பார்க்க மாட்டேன் நான் மோசமான ஆள் நீங்கள் பண்ணிக்கிட்டே நான் அந்தால தூக்கி போட்டு பொழந்துருவேன் அப்புறம் கானகத்தில் பாட்டு பாடும் சாமியாரையா ஜோலி முடிஞ்சு நீங்கள் போங்கய்யா ஐயா அவசரப்பட்டு நீங்கள் பாட்டு சங்கத்துக்கு போயிடாதியாப்பா புதுக்கோட்டைக்கு ஒன்றுக்கு இருந்துட்டு வாங்கய்யா போயிட்டு வாங்க ஐயா இங்கே அமைதியாக இருங்கய்யா ப்ளீஸ் ப்ரோ சாமி வாயை வச்சுட்டு சும்மாவே வர மாட்டியா நீ சும்மாவே இருக்க மாட்டியா சீசனுக்கு ஏதாவது ஒரு வியாபாரம் பார்க்குறியப்போ நாராயணன் என்ன வாங்கிட்டது சீசன் முடிஞ்சோடனே நீ என்ன பண்ணிட்டு இருக்க வயிற்ற பிடிங்கிட்டு இருக்க அதை பிடிங்கிட்டு இருக்க தானே ஏ ஓடா முண்டை சாவடால் பேசிக்கிட்டு இருக்க ஏய்
சாமிலாம் அதெல்லாம் அந்த காலம். இப்போ சாமி பூரா தண்ணியை போட்டு கோத்தங்க மாட்டேன். உன்னைய மாதிரி பயில பார்த்தா அப்படி தான் வரும். அகோரின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தேன், ஒரு சூத்து ஊற்றி கலையரசேன். ஆமாம், அவங்க சித்தி மயனா நீ? இப்போ அவள் ஆளைய காணுமே, அவனுக்கு சொந்தக்காரன் தானே நீ? ஆமாம். ஆ, நான் அகோரி, நான் அகோரி. அவன் எலும்பு கடிப்பேன், நீ கறியை கடிப்ப. உன்னை விழுத்தா டே, நீ முதல்ல யாரு முதல்ல சவுடால் பேசிக்கிட்டு இங்கே நிற்காத. உன்னை பார்த்தாவே எனக்கு எரிச்சலாக தான் வருது. இல்லை இல்லை, என்னை பார்த்து நீ சிரிக்காமல் இருந்துட்டீன்னா நான் 1 லட்சம் தரேன். இல்லை, இருக்க முடியாது. நீ கூத்துல கோமாளி வந்த மாதிரி நீ வந்து நிற்கிறியே. கேட்குறதுக்கு பதில் சொல்ல முடியேன். சாமியார் மரியாதை வச்சு ஆரஞ்சு பல்லெல்லாம் எடுத்து போனேன். அப்புறம் கோவம் வந்துச்சுன்னா ஐயா அரங்கையா என்ன சொல்றேன்? நீ யாரு முதல்ல? உனக்கு என்ன தெரியும்? இந்த இடத்துக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? யார், எதுக்காக நீங்க வந்த? என்ன காரணம்? என்ன முதல்ல சொல்லு. என்ன கேட்டி? யாரு நீ யாரு? என்ன யாரு முதல்ல? நான் முதல்ல முதலையும் இல்லை, ஆமையும் இல்லையா? நீ முதல்ல யாருங்கிற விஷயத்த சொல்லு. யாரு நீ? எதற்காக இங்க வந்த? யார் நீ? ஆமா, வத்தி போச்சு எங்க அப்பத்தா விட்டு ஊர் நீ. ஊரு நீ வத்தி போய் தான் கிடக்கு. சேர் நீ, செந்தாமரம் முளைச்சது நீ, கேணி கேணி, வாணி, லேசா புனி நீ, போனி. நீ யாருங்க நீ யாரியா? சொல்ல முடியாது. சொல்ல முடியலன்னா போயிட்டே இருக்கு உள்ள. நான் போக முடியாது. இடம் எங்க விட்டு இடம்? இப்ப இடம் வந்த வெள்ளத்தை இடம் ஏன் இடம்? ஏன் இடம்? ஏன் இடம்? திருவெங்கடம் பிளாஸ்டிக் கூடம். இது அக்கரைப்பட்டி என்னோட இடம். இது என்ன இடம்? சிமெண்ட் மேல. இது என்ன இடம்? வேலிமலை. வேலிமலை சாரல். வேள்வி நடத்துறது யாரு? முனிவர். முனிவர்கள், ரிஷிமார்கள், சாமியார்கள். அப்படித்தானே? நான் என்னைய பார்க்கும்போது தெரியுதா, உங்களை பார்க்கும்போது தெரியுதா? நீ ஓம்புட்டு இடம், ஓம்புட்டு இடம்ங்கிற நீங்க வெங்காயம் மாதிரி உனக்கு என்ன தெரியும்னு நீ பேசிட்டு இருக்க. ஓம்புட்டு இடம்னா இங்க ஓம்புட்டு இடம்னா வெங்காயம், வெள்ளைப்பூடு, தக்காளி 3 வந்து சொந்த கூட்டாளி, அக்கா தங்கச்சி மாதிரி கூட்டாளியா பழகிட்டு இருக்கு. தக்காளியை நறுக்கும் பொழுது வெள்ளைப்பூடும் வெங்காயமும் அழுதுச்சான். வெள்ளைப்பூடை இடிக்கும் பொழுது வெங்காயம் மட்டும் அழுதுச்சான். அப்பதான் வெள்ளைப்பூடு கேட்டுச்சான், நீ ஏண்டி அழுகிற அப்படின்னு. 3 பேர் இருந்தோம். தக்காளியை நறுக்கும் போது 2 பேர் அழுதோம். வெள்ளைப்பூடு ஒன்னையை நிற்கும் பொழுது நான் அழுதேன். என்னைய யாருக்குப்பாங்க அடுத்து யார் அழுகுறன்னு கேட்கும் பொழுது எங்களெல்லாம் நறுக்கும் போது எல்லாரும் அழுதோம். ஆனா உன்னையை நறுக்கும் பொழுது அறுக்கிறவங்களும் இருக்கிறவங்களும் பக்கத்துல இருக்கிறவங்களும் அழுவான்னுச்சான். இப்போ வெங்காயத்தை நறுக்கும் பொழுது நறுக்கிறவங்களும் பக்கத்துல இருக்கிறவங்களும் அழுகணும். இடம் ஓம்புட்டு இடம் சொல்றீல்ல, என் இடம், என் இடம், என் நிலம், என் வீடு அப்படின்னா பட்டா சிட்டா நகல்னு சொல்லக்கூடிய சாட்சி உங்கள்ட்ட இருக்கணும். என்ன சாட்சி இருக்கு? என்ன சாட்சி இருக்கு? சாட்சி இருக்கு. ஒரு சாட்சிங்கிறது உனக்கு இருக்கணுமா இல்லையா? இருக்கு. என்ன வச்சிருக்க? அத்தாச்சி வச்சிருக்கேன். அத்தாச்சி வச்சிருக்கியா? சரி, இதுக்கு முன்னாடி யார் வச்சிருந்தது? இதுக்கு முன்னாடி ரீப்பர் சரி பண்றேன். கேக்குறது இதுக்கு முன்னாடி யாரையா வச்சிருந்தது? என்னாச்சு? இதுக்கு முன்னாடி யார் வச்சிருந்ததுன்னு கேட்டேன். இருங்க, ஒரு மாதிரியா கசகசன்னு கூட்டம் அது ஒன்று. யாரு? என்னைய பாரு, நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு. இதுக்கு முன்னாடி யார் வச்சிருந்தது? இதுக்கு முன்னாடி தலையாரி வச்சிருந்தார். யாரையா வச்சிருந்தா? அத்தாச்சி தான். அதுக்கு முன்னாடி யார் வச்சிருந்தது? அதுக்கு முன்னாடி மாடு மேய்க்கிற வச்சிருந்தேன். அவங்க எல்லாம் உன்னை கேட்கல, நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு முதல்ல. அத்தாச்சி தான். அத்தாச்சி நீ இப்போ வச்சிருக்கீல்ல? எல்லாரும் வச்சிருந்தா உனக்கு என்ன? உனக்கு நீ இப்போ வச்சிருக்கியா? உனக்கு ஒரு ஜெராக்ஸ் எடுத்து கொடுங்க, நீ வச்சுக்க. வச்சிருந்தா வில்லங்க இருக்கணும். வில்லங்க இருந்தா தான் அதுல நம்மளுக்கு இது பிரச்சனை இல்லாம இருக்கும். நீங்க வச்சிருக்கீல்ல? இவனை படுக்க போட்டு தானடா வந்தேன். நீ எதுக்குடா வந்த? நாசமா போடா. நான் வந்துட்டாங்க இல்ல, கூட்டணி சேர்ந்தாவே அதை அள்ளி வச்சு முடுற மாதிரி. ஆனா ஒருத்தனை சமாளிக்கிறதே. எம்புட்ற அழகடா, ஏன் தலை இவ்வளவு அழகா இன்னைக்கு தாயா பார்த்துருக்கேன். நீக்கிறக்கார மாதிரியே அங்கேருந்து சுடுகாட்டுல இருந்து எந்திரிச்சு வந்த மாதிரியே இருக்கேன். எம்புட்டு அழகடா, கிடக்கவே மாட்டியா நீ? சாமியாரு சாம்ப விட்டுருவார். சாம்பா சாம்ப விடுவார். சாம்பா விடுவாரு. சாபம்டா. உன்னை யாரா போடா, நீ போடா. அருணடா, போல முடிஞ்சு போச்சுடா. 350 ரூபாய்க்கு எத்தனை பேச போற? நான் பாட்டு நிம்மதியா தூங்குனே, சத்தம் இல்லாம பேச மாட்டீங்களா 2 பேரும்? பத்தியலா, இவர் சரியா வந்திருக்காருங்க. ஏன்னா இவர் தான் இப்ப சரியா இருக்காரு. நீங்க வந்து சத்தம் போட்டதுனால எந்திரிச்சு வந்துட்டிய. நீ சத்தம் போட்டதுனால நீ எந்திரிச்சு வந்திருக்க. நான் கேட்கிற கேள்விக்கு உங்களால பதில் சொல்ல முடியுங்கிற நம்பிக்கை இருக்கு. ஏன்னா இந்த பையன் சொல்ல மாட்டாப்ல. நான் கேட்கிற கேள்விக்கு சரியாவே பதில் தெரியல. உங்களுக்கு தெரியும். நான் கேட்கிறேன் பாருங்க, இந்த இடத்துக்கு பேர் என்ன? வேள்விமலை சாரல். அப்படின்னா இடத்தையே தெரிறாங்க. இடத்தையே தெரிய. உனக்கு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகுதா? ராகு காலம் முடிஞ்சா லூசு பையங்க இங்க வர லூஸ் ஆக்கி விட்டுவேன். அவன் இப்பதே லூசு.
நீ ஏற்கனவே கிறுக்கு பயில்கிட்ட தான் குடும்பம் நடத்திட்டு இருக்கான். நீ ஓரம் நெல்லு, நான் கேட்குற கேள்விக்கு அவன் பதில் சரியா சொல்லுவேன். அவனுக்கு இடம் தெரியுமுங்கிறேன். நான் கேட்குற கேள்விக்கு அவனுக்கு பதில் தெரியும். தெரியாதுன்னு எப்படி சொல்ற? நீ தெரியும்ன்றியா தெரியாதுன்றியா? சாமி தெரியும். உங்களுக்கு தெரியும். உங்களை பார்க்கும் பொழுதே இவ்வளவு பெரிய அழகு, இந்த அழகு யாருக்குமே கிடைக்காது. சாமிகிட்ட போய் இங்கிலீஷ் பேசிட்டியா பாரு. எல்லா மொழியும் தெரியும்டா. போடா, எங்க அப்பா சொல்லி விட்டுருக்காரு. என்ன சொன்னாரு? நம்ம அப்பா என்ன சொல்லி விட்டாரு? என்ன சொன்னாரு? ஒழுக்கம் விழுப்பம் தரும் உயிரினு ஊம்ப. ஓம்பா நான் சொன்னனா, நீ ஏயா கிரகத்தை இழுக்கிற? உன்னையோட பெரிய சரியா அருமையா. அங்கே திருக்குறள்னா அருமையான குரல். வாங்க வாங்க வாங்க, உங்களை நிறைய எதிர்பார்க்கிறேன், நிறைய எதிர்பார்க்கிறேன். அப்புறம் ஓம்படுதான் சொன்ன, அப்புறம் ஊம்பண்டா சொன்ன. இங்க வாங்க, நீங்க வாங்க. டேய் நீங்க வாங்க. அருமையா பேசுற. திருக்குறள் 1330 குறளை இந்த பூமிக்கு கொடுத்தவர். மனிதன் இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் வாழ்ந்தேன், இனிமேல் இப்படித்தான் வாழ. அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால் சொல்லக்கூடிய முப்பாலை உலகுக்கு தந்தே திருக்குறளை. முப்பாலோட சீன்பாலும் சேர்த்துக்கிறோமா? சீம்பாலா? ஏங்க வெட்டி கடை வச்சிருக்கேங்க. அப்படியா? சரி, நான் கேட்கிற கேள்வி இந்த பையனுக்கு தெரியல, நீங்க சொல்லுங்க பாருங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் சொல்லக்கூடிய ஐவகை நிலமான நிலம். இந்த நிலத்திலே குறிஞ்சி நிலம், வேள்விமலை சாரல், அப்பேற்பட்ட இடத்துல நீங்க வசிக்கிறீங்க. பாருங்க, இதுல என்ன ஒரு விஷயம்னா, காடு, மேடு, வயல் அப்படின்னு நிறைய விஷயம் இதுல பார்க்க சொன்னா விஷயம் இருக்குங்க. அதுல நஞ்சை நிலம், நஞ்சை நிலத்துல என்ன போட்டா விளையும், புஞ்சை நிலத்துல என்ன போட்டா விளையும். கேக்குற அவன் ஏற்கனவே தப்பு தப்பா பேசுவேன். அருமையா கேள்வி கேட்டதுக்கு பதில் சொல்லுவாப்பியா? நஞ்சை நிலத்துல என்ன விளையும், புஞ்சை நிலத்துல என்ன விளையும் அப்படிங்கிற. அரே நாடகத்தை கெடுக்க போறா. அவனை பதில் சொல்ல, அவன்கிட்ட பதில் இருக்கியா? அவனை பார்க்கும் பொழுது இவ்வளவு அழகா இருக்கான் பாரு. இந்த அழகுக்கே அவன்கிட்ட கொஞ்சம் விளையாடும் தமிழ் 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 தமிழ்னு சொல்ல அமிழ்து அமிழ்து. தயவு செய்து ஐயா சோழி முடிஞ்சு செந்தி குமரன், நீ வேற மாதிரி வர்ற. அங்கதான நெல்லு. நஞ்சையில் என்ன பேடு? சாமி எவ்வளவு தமிழ்ல அர்த்தமா பேசினாரு. அதனால நஞ்சையில் என்ன விளையும், நஞ்சையில் என்ன விளையும், புஞ்சையில் என்ன விளையும். இதுதான் விஷயம். நஞ்சை நிலத்துல என்ன விளையும், புஞ்சை நிலத்துல என்ன விளையும் அப்படிங்கறத விஷயம். அதற்கான விளக்கம் நீங்க சொல்லுங்க. அதைத்தானே கேக்குறீங்க? அதான் அவ்வளவுதான். உங்களுக்கு தெரியும்ல? எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியும்ல? தெரியும். அப்புறம் ஏன் தெரிஞ்சுக்கிட்டே கேக்குறீங்க? உங்களுக்கு தெரியுமா நான் கேட்கணும்ல? எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுமான்னு நான் தெரியும். எனக்கு தெரியும். தெரிஞ்ச சொல்லுங்க. உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? உங்களுக்கு தெரியுமாங்கிற விஷயம் ஊருக்கு தெரியணும்ல? எனக்கு தெரியும் சாமி. சொல்லுங்க. உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? நீங்க சொல்லுங்க. என்ன விஷயத்தை சொல்லுங்க. நஞ்சையில் என்ன விளையும், நஞ்சையில் என்ன விளையும், புஞ்சையில் என்ன விளையும். அவ்வளவுதான் விஷயம். கேள்வியா முடிஞ்சா இவ்வளவுதானே? இவ்வளவுதான். எங்களுக்கு தெரியாதா? தெரியா? டேய் தெரியாம தானடா வந்துக்கிற எரும மாட்டு பையில ரெண்டு பேரும். யாரு? மதுரையில மாடு மேய்ச்சாங்களாம். இல்ல சாமி, மதுரையோட ஸ்லாங் என்ன தெரியுமா? அங்க ஒரு லட்ச ரூபா கடன் கொடுக்குறியா அப்படின்டா, ஒன்னு கொடுக்குறேன்னு சொல்ல மாட்டாங்க, கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க? கொடுப்போம்ல, வாங்கிக்கோம்ல. ஆனா குடுக்குறானா குடுக்கலான்னு தெரியாது. தெரியாது. ரெண்டையும் உள்ள வச்சிருப்பேன். கொடுப்போம்ல அப்படின்ற மாதிரி எங்களுக்கு தெரியாதா? வாங்கின கடனை கொடுப்போம்ல. உனக்கு தெரியுமா? தெரியும். இப்ப இவன் அரை வாங்கிட்டு போறேன். உழுகுறது யாரு? உழுகுறது யாரு? டிராக்டர்டா. டிராக்டர். இப்ப இந்த விவசாய நிலத்தை உழுது விவசாயம் பண்றது யாரு? விவசாயி தான். இந்த நிலத்தை யார் விவசாயம் பண்றது? நீங்க இப்ப யார் பண்றீங்க? நீங்க தானே பண்றீங்க. அப்ப இது நஞ்ச, அது புஞ்ச. அப்ப புஞ்சையில் என்ன விளையும், நஞ்சையில் என்ன விளையும்? அப்ப அது யார் பயிரிடுறது? நீங்க தான் பயிரிடணும். அப்ப எங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்ச விஷயத்தை தெரியும்ல. சரி வாங்க, நான் வேற விஷயம் கேக்குறேன். எங்க போவோம்? இல்ல விஷயத்தை சொல்றேன். உள்ள ஓட முடியாது. மறு கேள்விக்கு பதில் சொல்றேன். எனக்கு தெரியும். நீ வேலைய பாரு. நீ என்ன திருந்த மாட்டவளையா? அவன் மறு கேள்விக்கு பதில் சொல்வாயா? அவனை பாருங்க. மேலோகத்துல இருந்து நான் வர்றேன். மேலோகத்தை சுருக்கி மேலூர். இது பூலோகத்துல நீங்க இருக்கீங்க, விவசாயம் பண்றீங்க. பூலோகத்தை சுருக்கி என்ன சுருக்க முடியாது. மேல அவனை சொல்ல விடாம, அவனோட திறமையை வெளியில காமிக்க விடாம நீ பண்ண பாக்குற. உள்ளே சொல்லிட்டு வந்தா, ஏய் சாமி கேள்வி கேட்பாரு. நந்தியில என்ன விளையும், புஞ்சில என்ன விளையும் அப்படின்னு கேட்பாரு. நீ சொல்லாதரா அப்படின்னு இந்த பையன் சொல்லிருக்கேன். பதிலா உங்க திறமையை மறைக்க பாக்குறாரு அவரு. சரி, நான் இப்ப சொல்றேன்.
நஞ்சையில் என்ன விளையும் புஞ்சையில் விளையும் சொல்லு. உனக்கு தெரியுமா தெரியாதா? ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, ஊரையே இவங்க குழப்பி விட்டு போயிடுவாங்க. நீயும் மறந்துட்டியாடா? என்னடா இப்படி இருக்க? தெரியும் தம்பின்னு சொல்றதுக்கே போடா. நஞ்சில என்ன அவளையும் புந்தில என்ன அவளையும் தெரியாதா உனக்கு? அப்பா நம்ம வந்த வேலை முடிஞ்சிச்சு. அவங்க ரெண்டு அடிச்சுக்குவாங்க. நஞ்சையில் அவர் சொல்லவே வேணாம். நஞ்சையில் நஞ்சையில என்ன விளையா? அதுதான் விளையா? நம்ம இது வரைக்கும் 87 பேரை லூஸ் ஆக்கி விட்டுருக்கோம். எத்தனை வயலடா கிறுக்காக்கிருக்கிய? நீங்க 88வது ஆளு. என்னைய கிறுக்காக்க வந்திருக்கிய. ஆனா இவ்வளவு பெரிய கிறுக்கு பயில ஏன்னா இருந்தாலும் நகைச்சுவை வேற, தத்துவம் வேற. கேட்ட கேள்விக்கு நம்ம பதில் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இந்த ஊர் மக்கள், அக்கரைப்பட்டி மக்கள் நம்ம 2 பேர்த்தையும் போட்டு காசு பிடிச்ச கேடான்னு காலையில காரி துப்பிடக்கூடாதுன்னு. மேலோகத்தை சுருக்கி மேலூர், இது பூலோகம். நீங்க சொல்லுங்க. என்னடா சொல்ல வர்றத தேக்க வர்றேன். மேலோகத்தை சுருக்கி மேலூர், இது பூலோகத்தை சுருக்கி. என்ன சொல்ல வர்ற? சரிங்க, நல்ல விஷயம். வாங்க. நஞ்சில என்ன விளையும்? உனக்கிட்ட கேட்கல. அந்த கேள்வி முடிஞ்சிச்சு. நீ என்ன சொன்ன? அடுத்த கேள்வி. நீங்க இப்ப வாங்க. நான் இப்ப கேட்ட கேள்விக்கு சொல்லுங்க. மேலோகத்தை சுருக்கி மேலூர், இது பூலோகம். வேணாம் சாமி, இவன் கூட்டு போய் உள்ள கும்மாங்குத்து குத்தி அதை நான் சொன்னா. அப்படி என்ன நீங்க சொல்ல வர்றீங்க? பூலோகத்தை சுருக்க முடியாதுங்க. ஏன் முடியாது? ஏன்டா முடியாது? முடியாதுன்னு இவன் ஏமாத்த பாக்குறேன். அப்பா நம்ம வந்து வேலை முடிஞ்சிடா. நாங்க அடுத்துக்கிறோமா நடிப்போம், அடுத்துக்கிறோமா நாங்க 2 பேரும் நடிப்போம். ஆனா உங்க கேள்வி பதிலே சொல்ல மாட்டோம். அதுவே எங்களோட இது. பூலோகத்தை சுருக்கணும். பூலோகத்தை சுருக்க முடியாது. ஏன்னா பரப்பளவுகள் அவன் தெரிஞ்சுதானே 17 கோடியே. அவன் தெரிஞ்சு சொல்ல வர்றால, சொல்ல வர்ற விஷயத்தையே சொல்ல முடியா? எம்புட்ட அழகு. இப்படி ஒரு அழகு இந்த உலகத்துல எங்கேயுமே 100, 1000, 1 லட்சம் பிள்ளை பிறந்துச்சுன்னா அதுல ஒரு பிள்ளை இப்படி தப்பி பிறக்கும்யா. இப்படி அழகியா? இப்படி அழகு அருக்காணி கொண்ட வச்ச மாதிரி. அதுக்கு சாமி இப்படி அழகான சாமி வருவாரா? சாமி வந்தாருன்னா நீ எப்பயும் சாமி வாயில இருக்காதரா? வாயில ஓடிடுறா. வாயில விழுகாதடா. எங்க அப்பா சொல்லி வாயில இருக்கிறது அதானே கக்கூசா. வாயில இருறா. வாயில இருறா. இவன் வாயில இருறா. வாயில விழுகாதரான்னு சொன்னா அது என்ன பெரிய பள்ளமா? ஆமா, அதுல போய் விழுகிற. நல்ல விஷயமா பேசுறீங்க. நீங்க இந்த இடத்துல என்ன பண்றீங்க? என்னைய பத்தி நீங்க கேளுங்க. அந்த பையனை கேட்க சொல்லுங்களேன். அப்புறம் ஒண்ணுமே தெரியாத மாதிரி நான் கேட்கிறேன். உலகத்தை அழிச்சு இந்திரனை அழிச்சு எம்மனை பலாரம் பண்ணிடுறேன். அப்பேற்பட்ட ஆள் இங்க ஒண்ணுமே தெரியாது. ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன். கதக். உங்க பேரு? அபிஷேக பிரியா சிவா. வாடா அவசாரியா போனா. அது யாரு அவசாரியா போனது? அவசாரி இல்லடா. அபிஷேக பிரியா சிவா, அலங்கர பிரியா விஷ்ணு, சாஸ்திர பிரியா சூர்யா, கடிப்பிரியா கந்தா, கலக பிரியா நாரதா என்னோட நாமோதயம். இதெல்லாம் என்ன உங்களுக்கு ஓவரா தெரியல? பேரை கேட்டா இப்படிண்டா இப்படியா அப்படிண்டா அப்படின்னு சொல்லி போவீங்க. என்ன கேக்குறிய? என்ன கேக்குறிய? பேர் என்ன? இப்படி இல்லனா இப்படி, அப்படி இல்லனா அப்படி. இவர் நம்மளோட லூஸ் ஆயிட்டாரா? சரியா ஆயிட்டாரு. நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிருக்கேன். இப்படி தானே சொல்ல சொன்னீங்க? தெரியும், எங்களுக்கு தெரியும். இப்படி தானே சொல்ல சொன்னீங்க? எங்களுக்கு தெரியும். எங்கள மாதிரி நீங்களும் லூஸ் ஆயிருவீங்கன்னு எனக்கு தெரியும். இப்படி இல்லனா இப்படி, அப்படி இல்லனா அப்படி. என்ன கேட்டிருக்கீங்க? அது முடிஞ்சு மறுபடியும் திரும்பிச்சியா? இன்னைக்கு இல்ல, இன்னும் ஒரு வாரத்துக்கு இங்க படுக்க போட்டு கேளுங்க, சொல்ல மாட்டாங்க. அப்பேற்பட்ட ஆள். 2 பேரும் சாதாரண கூட்டணி இல்லையா? உலகத்தை 84 நாரதரை குறுக்காக்கி இருக்காங்க. இப்ப 85வது நாரதர். உங்க பேர் நாரதர்? நாரதர். யாரு வதர்? நாரதர்யா. அவ்வளவுதானா? அவ்வளவுதான். ஒன்னு ஒரு தேவலோகம். என்ன ஊருண்டு கேளுடா. என்கிட்ட பேசுங்கடா. உங்க ஊரு தேவலோகம், சத்தியலோகம். சட்டியை போட்டு போடுறது. சத்தியலோகம். ஆமா, படைக்கும் தொழிலுக்கு அதிபதி. பேக்குதியா?
சத்தியலோகமா சத்தியமங்கலமா? டேய் சத்தியமங்கலம் தான் வீரப்ப உங்களுக்கு டேய் தெரியும். அந்த சத்தியமங்கலம் இல்ல, சத்தியலோகம் தந்தை பிரம்மா. என்ன அவர் நல்லா இருக்காரா? சுப்பு எவரு? அந்த முனியாண்டி மேன் சுப்பு. டேய் கடைசியா அரை பலார் பலார் ரெண்டு பேரும் அரை வாங்க போறீங்களான்னு பாருங்க. கடைசியா கேக்குறேன் மூத்தவனை நான் பிரம்மா, என் தந்தையின் பேர் பிரம்மாங்கிறேன். சுப்பு நல்லா இருக்கணும், அவங்க அப்பே நல்லா இருக்கணும் கேட்டிருக்கேன். நீங்க கோவிக்கிறதெல்லாம் தெரியும், கோவிக்கிற மாதிரி கோவிங்க. நீங்க என்ன சிரிச்சுக்கிட்டே டேய் கோவிக்கவே இல்லையே. எரும மட்டும் பேல, எங்க அப்பா பிரம்மான்னு சொன்னேன். எங்களை பார்த்து கோவிங்க. அப்புறம் சுப்பா இருக்கானா, அப்புறம் அவங்க அப்பே இருக்கானா. எங்களை பார்த்து கோவிங்க. பல்லெல்லாம் எடுத்து தான் அனுப்புறேன், பல்லெல்லாம் எடுத்து தான் அனுப்புறேன். சிரிக்கிறாய் உங்க கிறுக்கு பயலோட சேர்ந்த கேனப்பை ஊர்ல கிறுக்கு பைய நான். டேய் டேய் தொலைங்கடா இல்லடா, தொலைங்கடா இல்லடா. ஐயா டேய் சாமி கோவமே வருது இல்லையா? கொஞ்சமாவது கோவிங்க சாமி, அப்பதானே எங்களுக்கு ஒரு பயம் வரும். அண்ணே எங்க இருந்து என்ன பிடிச்சாந்திய இந்த பாடம் எடுத்துறாங்க. ஐயா நாங்க எங்க இருந்து வருவோம்? மலையங்குரங்கு மாதிரி ரெண்டு பேரும் தெரிஞ்சு. உங்க அப்பா வேற என்ன? பிரம்மா. அட டேய் டேய் இல்ல அவங்க அம்மா, அம்மா வேற என்ன? கலைவாணி. திருட்டு போயமே. டேய் டேய் கலைவாணிங்கறாங்களே. கலைவாணி எழுத்து சொல் பொருள் யாப்பானின்னு சொல்லக்கூடிய ஐவகை இலக்கணத்திற்கு சொந்தக்காரி. நாவிலிருந்து நல்லோசை தருவள். உங்க வாயிலெல்லாம் இருக்கிறவ அவதான். இருக்க நாவிலிருந்து நல்லோசை தருபவள், பேச்சு கொடுப்பவளே என் தாய். டேய் 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 இல்ல வரவு செலவு எப்படின்னு கேட்டேன். வர சொல்ல சரியா தான் இருக்கு. உன் 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 என்னோட என்னோட வர சொல்ல தானே உங்க கையில தான் இருக்கு. உங்க பொண்டாட்டி இருக்கா? டேய் டேய் பொண்டாட்டி இல்ல பொண்டாட்டிகள். ஏன் கழுதுக்கு தெரியுதா? பொண்டாட்டிகள். எத்தனை? பொண்டாட்டி இல்ல 52. டேய் இவர் பேசி வர காவல்துறை இருக்காங்களா? டேய் சரியான காம கொள்ளுறேன் பாலியல். டேய் 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 52 மனைவிகள். 52 ஆமா 52 ஒன்பதே கட்டிருக்கீங்க நீங்க. டேய் கொடுத்திருக்கா எனக்கு கெடுக்கல. 52 மனைவிகள் 60 குழந்தைகளை என்று எடுத்தேன். 60 பிள்ளை மொச்ச பேர் மாதிரி புதுக்கி டேய் எடுத்து. டேய் டேய் என்னடா பண்ற நீ? என்ன பண்றேன்? ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு. டான்ஸ்கார பிள்ளைகிட்ட மாட்டிட்டு இருந்தில்ல நீ. உன்னை பார்க்கும்போது எனக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கும் போல தான்டா இருக்கு. ஆமா அடிச்சிட்டு விட்டுரு. சரி சாமி. சரிங்க. உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டான். உங்களை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும். உங்க பேரு? என் பேர் முத வச்சது கன்சாமி, அடுத்து வச்சது முத்துசாமி, அதுக்கு அடுத்து வச்சது அதுக்கப்புறம் இருளப்பேன். அவன் சித்திரச்சில வந்தது ராமகிருஷ்ணன் உள்ள போனேன். ராமகிருஷ்ணன் உள்ள வரும்போதே ஹரிகிருஷ்ணனை தூக்கி போட்டு அடிச்சது. அப்போதான் வேலுச்சாமி அங்கே வந்தது. வேலுச்சாமி அங்கே காலையில் 5 மணி ஆக முடிக்கிறேன். டேய் பேரை கேட்டால் பேரை சொல்லி தொலைங்கடா. ஒருத்தனவே படுத்த எங்க ஒருத்தன் பாடுற படுத்துறதே பெரும்பாடு. இதில் 2 பேர் வந்து தொலைச்சிருக்கிய. இது எதுக்கு வம்பு? நீங்க ஓடி இருங்க. என்னைய விட சொல்றியா? உங்க 2 பேரையும் விரட்டி விடாம நான் போக மாட்டேன்டா. பேர் என்னன்னு சொல்றா? சரி உங்க தலையில யாரு மாத்துவா? இங்க வா, பேர் என்னன்னு சொல்லு. அப்போதான் கிட்டும். அப்படித்தான் அடிக்க ஓடியாந்தேன். அவன் ஓடியாரும் போதுதான் மட்டக்கம் படுத்து அடிச்சது. டேய் கேயின்னு சொன்னதுனால தான் ஏற்ற விட்டு பானுமதியை தூக்கி போட்டு மிச்சேன். என் பேர் என்னன்னா அண்ணே இவன் என்னைய மட்டும் இல்லை உங்களே லூஸ் ஆகிருவேன் பார்த்துக்கங்க. என் பேரு ஐயா டெலிவரி கெடுத்துட்டாங்கல்ல வீரத்தேவன். அப்படி சொல்லுங்க. அருமையான பேர் வீரத்தேவன். ஆலோலம் சோடு ஒரு சப்தம் உள்ளே. ஆலோலம் சோ பொம்பளையாள். 1க்கு 2 பேர் இருக்காங்க. ஒண்ணுக்கு 2 பேரும் நாங்க தண்ணி விட்டு போக வந்திருக்கோம். டேய் நீ வெளியே இருக்கடா, நீ வெளியே இருக்க. நான் வெளியே இருக்கேன். இந்த நேரத்தில் எப்படி எப்படி போகுது தெரியுமா? எப்படி போகுது? இந்த வெயில் நேரத்தில் எப்படி போகும் தெரியுமா? ரொம்ப கத்தியா போகுது. ஆமா நாட்டுக்கோழியை விளதாளி தின்னா அப்படித்தான் போகும். எங்க அப்பா வேறு நம்பி. உங்க அம்மா அம்மா வேறு பேரு? நங்கை மோகன். ஏ அப்பா நம்பி. நம்பி மைனாயா? இல்ல அம்மன் ஸ்டீல் கம்பெனி. டேய் அம்மா அம்மன் சீல் கம்பியா? நம்பிராஜங்க. நம்பிராஜனோட பையன் நீங்க. ஆமா. அண்ணன் தம்பி எத்தனை பேரு? அண்ணன் தம்பி ஒரு ஆளு. எத்தனை பேருங்கிற விஷயத்தை முடிஞ்சு அண்ணன் தம்பி 2 பேர் தான். சுருக்கமா. அண்ணன் தம்பி 2 பேர் தான். இல்லையா மொத்தம் எத்தனை பேர் பிறந்தீங்க? 7 பேர். 7 பேர்ல நீங்க எத்தனாவது ஆளு? 2 பேருமே இடையில பிறந்திருக்கீங்க. இடையில படுக்கல. கிர் கிர் கிளாக். இப்படி ஒரு மொழிடா நீ. சரிங்க நல்ல விஷயம். சரி இருக்கா? உங்களுக்காக ஒரு பெண்மகள் இருக்கால, அந்த பெண்மகளை அழைத்து வாருங்கள். நான் ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும். தங்கச்சி ஒண்ணு இருக்காங்க. தங்கச்சி அடுத்து முதல்ல உங்களுக்கு ஒரு ஆள் இருக்குல்ல, ஆமாங்க. அந்த பெண்மகளை அழைத்து வாருங்கள். கூட்டி விடவா? டேய் நல்ல
காசு எவ்வளவு தருவீங்க? டேய் 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 ஆசீர்வாதத்தை மட்டும் தர்றேன். 3300 கேப்பமா ஆட்டோ செலவு இருக்கு. 3300 பெட்ரோல் போடணும். 3300 கேளு. 200 சேர்த்து 3500 தருவாரான்னு கேட்டு பாரு. அழைத்து வாருங்கள், ஆசீர்வாதத்தை நான் கொடுக்கிறேன். ஒரு வகையா சாமியா அடிச்சு விட்டாச்சு. அந்த கேள்விக்கு நம்ம பதில சொல்லலையடா. இந்த நந்தியில உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. யாரு அவங்களுக்கு எங்க தெரியும்? உனக்கும் தெரியாது, எனக்கு தெரியாது. துப்பாக்குறாடா சாமி சாமி தெரியுமாடா? அவர் கேள்வி கேட்டாரு. அந்த மண்டே எனக்கு தெரியாது. கண்ணே தாராவதி கட்ட போன நாடத்தில் நடிச்சவனை கூட்டு வந்த அந்த கதையாட. கண்ணே சூப்புளு என்ன சப்பாத்தி நடத்திருப்பாங்க. சாரலது கண்ணோர மூறி வர ஒன்ன நினைச்சேன், நான் ஒன்ன நினைச்சேன். இந்த பூர்வ ஜென்ம புண்ணியமோ ஒன்ன அடைஞ்சேன். நான் தானே சிற்பம் உன்னோட வெப்பம். நீ தொட்டு பார்க்கிறப்ப என்ன நினைச்ச? நீ குச்சி வந்து நீ குச்சி கிட்ட சவுக்கிய கேக்குதுன்னு நானும் நினைச்சேன். உன் கண்ணம் கூலி முத்தா வச்ச என்ன நினைச்ச? என் நெஞ்சு கூலி மீது ஒன்று கேட்க நினைச்சேன். உன் பேராசை நூறாசை கேட்கையில அடித்தேன் மல்லி நீ என்ன நினைச்ச? கல்யாண சொர்க்கத்தில கச்சேரி நேரம் ஒன்று கட்டி போடுச்சேன். நான் கட்டி போடுச்சேன். வெக்க விட்டு மூச்சு முட்டை கட்டி போடுச்சேன். சொக்கி தவிச்சேன், சொக்கி தவிச்சேன். நான் சொக்க தங்கம் கிட்டியதால் துள்ளி குதிச்சேன். குற்றால சரலது கண்ணோர ஊறி வர ஒன்று நினைச்சேன் நான் ஒன்ன நினைச்சேன். இந்த பூர்வ ஜென்ம புண்ணியமோ ஒன்று அடைஞ்சேன். மெத்தைக்கு மேலே உன்னோட சேலை என் கையில் சிக்கும் வேலை என்ன நினைச்ச? எப்போதும் போல உன்னோட வேலை ஆரம்பமாச்சுதுன்னு நானும் நினைச்சேன். உன் கண்ணம் கூலி முத்த வச்ச என்ன நினைச்ச? என் நெஞ்சு கூலி மீது ஒன்று கேட்க நினைச்சேன். நான் உன்னோடு ஒன்னாகும் நேரத்திலே உன் பூதேகம் தாங்கும் முன்னு நினைச்சேன். கல்யாணம் கல்யாண பொண்ணு கண்ணான கண் கொண்டாட வரும் வளையல் பூவோடு ஒன்று புருஷனோட ஒன்று கொண்டாடும் சிங்க வளையல் அம்மா வளையல் வஞ்சி வளையல் சிங்க சிங்கார வளையலுங்க. அளித்த காரணம் என்ன? ஆஹா நெஞ்சில் பாயுது. பள்ளிக்கூடம் போகலாமா? ஆனா ஜிப்பி பேர நாய் ஒரு பப்பி நாயை கரெக்ட் பண்ணிருச்சு. அளித்த காரணம் என்னவோ? என்ன? நீ சொன்னே இல்லை என் கஷ்டத்தை போக்குறதுக்கு ஒரு கஸ்டமரை கூட்டி விடுங்கன்னு. எல்லாம் ஆள் பழுக்கான ஆள் 3500 பேசியிருக்கோம். ரேட்டா 2200 உனக்கு மிச்சம் எங்களுக்கு லைன் பண்ணணும். என்ன பெட்ரோல் டீசல் போடுறதுக்கு அவர் வரும்போது எப்படியாவது ஈயம் பூசிடு. சரி, எங்கே இருக்கார்? கூப்பிடுங்க. இந்த குளிச்சுட்டு வர்றாப்புல. குளிச்சுட்டு வர அப்படியா? சாம்பு. வணக்கம் சுவாமி. மணக்க அப்படி சொல்லாதடி பரதேசி பை மாலை. டவுன் பண்ணு. அப்பத்தே ஒண்ணே வச்சு எங்க தொழில் பண்றது. போடா போடா போவோம்.
நல்லா குடிமா. ஏய் போயாங்கடே. நல்லா குடிமா. நீ பின்னாடி பாரு. நல்லா சாமி தான் பயப்படாம நல்லா முன்னாடி போய் கும்பிடு. சாமிகிட்ட வரவே போ. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி பலிக்கு வெல்லலாமா வேணாமா சாமி வேணாமா என்ன போல பொண்ணனக்கு வேணாமா வேணாமா சாமி வேணாமா என்ன போல பொண்ணனக்கு வேணாமா பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி பலிக்கு வெல்லலாமா தாய்க்குளமே வாழ்க வாழ்க. அருமையான வரவேற்பு, ஆடிப்படி வரவேற்பு, தமிழ்குல பண்பு. பார்ப்பதற்கு இவ்வளவு அழகாக இருக்கின்றாள். 2 வேலையில எப்படி சமாளிக்கிற நீ? ஐயா 5:30 வரைக்கும் புடிச்சு வந்த. 3வது ஆளா நான் வந்து உன்னை வாழ்த்தணுங்கிற எண்ணத்தினால, அதனால உன்னை பார்க்கும் பொழுது அடிமேல் அடியடிச்சாம் அம்மியும் நகருமடி அடியாத பிள்ளை என்றும் படியாமல் போகுமடி தாளாட்டு பாட்டு பாடு ரத்தினமே உனக்கு தாளம்பு வாங்கி தாரை அற்புதமே தாலாட்டு பாட்டு பாடு ரத்தினமே உனக்கு தாழம்பு வாங்கி தாரபுரமே கப்புக்கர சேலை கட்டி கரையோரம் போற குட்டி கப்புக்கர சேலை கட்டி கரையோரம் போற குட்டி கரும்பு எறும்பு கண்டா விட்டிடுமா உன்னை நான் கண்ணாலே பார்த்தாலே வளர்க சிறக்க. அடுத்தபடியாக உங்கள் தங்கையை அழைத்து வாருங்கள். ஒப்புதா உங்கள் தங்கையை அழைத்து வாருங்கள். தள்ளி தள்ளி விரையா அப்புறம் எதுக்கு தங்கச்சி வேற அம்மா பால்வாடி வைக்கலாம் நாடத்துக்கு கூட்ட வழங்க மாடா தங்கச்சி. அம்மா நேரம் வராதா? லைட்டை சென்டரை பிடிச்சி விடுமா. செவ்வந்தி பூ மாலை கட்டு தேடி வந்தா சோடிச்சிட்டு சிங்காரமா மேடைக்கு சேர போறேன் மேளங்குட்டி மாமன பார்த்து சிந்தாரி பூமிலி மாமன பார்த்து சேதிங்க சொல்லிதா மாலைய மாத்து செவந்திப்பு
நம்ம இடத்துக்கு யார் வந்திருக்கா? வணக்கம். அண்ணா வணக்கம்ண்ணா. சின்ன நம்ம தங்கச்சி எவ்வளவு அழகா இருக்க பத்தியா? அண்ணா இருந்து முறையை மாத்திக்கிறோம். எதுக்கு? இன்னில இருந்து முறையை மாத்திக்கிறோம்டா. என்ன முறை மாத்த போறியா? தங்கச்சி ஆள் சூப்பரா இருக்கு. தங்கச்சிய பாரு, தங்கச்சிய பார்த்து சொன்னால் நீங்க எப்படி ஒரு அண்ணன் இருக்கணுமா? நீ அண்ணனா இருந்துக்க. இன்னையில இருந்து நீ எனக்கு மச்சனே. அண்ணா என்னென்ன நம்பிராஜா குடும்பம் இப்படி போயிருச்சு. முன்னாடி தான் கிழக்க பூரா ஜாவியா போனது. டேய் அண்ணா என்ன காரணங்கள்? நம்ம இடத்துக்கு இவர் வந்திருக்காரு. எவரு? கர்ணக்கிழங்கு வியாபாரி மாதிரி. கர்ணக்கிழங்கு வியாபாரி இங்க எதுக்கு வந்தாரு? மண்டை போட்டாரு. நாரத மகரிஷி. நாரத மகரிஷி நம்ம இடத்துக்கு வந்திருக்காரா? உண்மையாக? ஆமா சத்தியமாக. அப்புறம் நான் எங்களை பார்த்தா பொய் யாருன்னா தெரியுதா உனக்கு? சூட வாங்கினது அமத்ரா. அது சூட வாங்கி சத்தியம் ஊதுவத்திய இங்கே போடுதுவ. சூடமும் தயாரத்தை வச்சிருக்கீங்க எவ்வளவு இருக்கு? இப்படித்தான் பொருதனை மட்டும் குடும்பப்பட்டியில என் மேல தீய எழுதி போட்டேன். டேய் குடும்பப்பட்டியில வெளியே சத்தியம் பண்ணேன். பக்கத்துல அமைச்சு அண்ணா சாமிகிட்ட ஆசீர்வாதம் வாங்குனீங்களா? அதிரசம் இல்லையா? முறுக்குத்தான் கொண்டு வந்திருக்காளா? அதிர்ஷ்டமா? சாமி கிட்ட ஆசீர்வாதம் வாங்குனீங்களா? நாங்க நிறைய வாங்கிட்டோம். உங்களுக்கு என்ன கொடுத்தாரு? என்ன உதயா? நல்லா இருக்கான்னு சொன்னாரு. உங்களுக்கு என்ன கொடுத்தாரு? ஏமா அந்த கட்ல மீனை எப்ப பொரிப்ப? சாம் சாமி அழைத்து வாருங்கள் பார்க்கலாம். வாருங்கள் சுவாமி. அழைக்கட்டுமா? வரவேண்டு வரவேண்டு சாமி வந்தாரே வரவேற்பது உள்ள பண்பு. வந்தவருக்கு முதல்ல தண்ணீர் கொடுக்கணும். அண்ணா வந்தவருக்கு முதல்ல தண்ணீர் கொடுக்கணும். தண்ணிய கொடுத்தோமா? நான் தெரியாம இருக்கல, சின்ன இருக்கல சொல்லலாமா? வந்தவருக்கு ஒரு வரவேற்பு. காற்றை மட்டும் உண்ணக்கூடிய தாங்கள். அழைக்காதே நினைக்காதே அவைதனிலே வருக வருக, பிரம்மனின் மைந்தனே வருக வருக, ராவணனின் தாத்தா வருக என்று வரவேற்று எங்களுக்கும் நாட்டு மக்களும் நல்லாசி பெறப்பட்ட சுவாமி வாருக என்று வரவேற்கிறோம். தாய்க்குளமே வாழ்க வாழ்க, வையகத்தில் வாழ்வாங்கு வாழ்வார் வாழ்வதனை தெய்வ